குடும்பம், சமூகம் அப்படின்னு. இப்ப என்ன பிரச்சனை, எந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் ஆகுது, எந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரும் எதிர்பார்க்கறது செய்ய வேண்டியத உங்க கிட்ட உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற 100% உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத சரியா வச்சுக்க மாட்டீங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லாததை சரியா வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கீங்க. பிரச்சனை அங்கதான் உருவாகும். 100% வந்து வெளியே வந்து சக்சஸ்ஃபுல் லைஃப் இருப்பாங்க, ஹாப்பியஸ்ட் லைஃப் இருப்பாங்க, சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். முறையா எடுத்துருவோம். ஆன்மீக ரீதியா, மன ரீதியா முன்னாடியே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. குடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அன்மானது இருக்குது. இந்த குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விதத்திலுமே அன்மானது அதிகமாயிடுச்சு. எத்தனையோ லட்சம் பேர் குடிக்கல, நீங்க மட்டும் குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலப்பா. அவங்களுடைய அக்செப்டன்ஸ் லெவல் வந்து அதிகமா இருக்குது. அவங்களுக்கு தெரியும் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க. 100% இந்த உலகம் எனக்கு ஏத்த மாதிரி இருக்காது, இந்த சமுதாயம் எனக்கு ஏத்த மாதிரி இருக்காது, என்னை சுத்தி இருக்கிறவங்க 100% உங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்குமா? நடக்குமாப்பா? உங்க குடும்பமோ, நீங்க போற ஸ்கூலோ, நீங்க வாழ தெருவோ, நீங்க வாழற வீடோ, உங்க அம்மா அப்பாவோ 100% உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன். அப்ப அவங்களாம் என்ன பாத்தீங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிறாங்க. 100% எனக்கு ஏத்த மாதிரி உலகம் இருக்காது, குடும்பம் இருக்காது, நான் இருக்கிற ஸ்கூல் இருக்காது, நான் போற இடத்துல வேலை செய்யற இடத்துல 100% எனக்கு ஏத்த மாதிரி எல்லாமே சூழ்நிலை எல்லாமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ரியாக்ட் பண்றீங்க. ஏன் எனக்கு ஏத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்து மேல, இந்த குடும்பத்து மேல, கடவுள் மேல ஒரு கோபம், வெறுப்பு, பழி உணர்ச்சி இதெல்லாம் வருது. இதுதான் அன்மானது. இந்த ஆதங்கம், இயலாம, சின்ன வயசுல உங்க அப்பா 2 அறைவாரு, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க எதிர்த்து அடிக்க முடியாது, இயலாம வேற வழியில் அந்த அடியை வாங்கிதான் ஆகணும். ஏதோ ஒரு பொருள் நீங்க கேட்டுருப்பீங்க, வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க, அவமானம், வாங்கி தரல, எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவமானம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்குள்ள இந்த அன்மானதுன்றது சின்னதுல இருக்கு. மத்த பசங்க உங்க கூடயே நீங்க உங்க ஸ்கூல்ல ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா அதுல 1-2 பேர் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. மீது 48 ஸ்டூடெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏத்துப்பாங்க, சூழ்நிலையை ஏத்துப்பாங்க. அந்த இதுதான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம், இதுதான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு அவங்களுடைய அக்செப்டன்ஸ் லெவல், டாலரன்ஸ் லெவல், பேஷன்ஸ் லெவல், சரண்டர் லெவல் ஹையா இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து ஏத்துக்க மாட்டீங்க, ரியாக்ட் பண்ணீங்க, கோவப்படுங்க, எரிஞ்சு விடுவீங்க, தத்துவீங்க, திட்டுவீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா எல்லா விதமான குணக்கோளாறுகள் வருது. எப்போ குணக்கோளாறுகள் வருதோ அப்பதான் ஒரு தவறான எண்ணம் வரும்போது அதை செய்யணும்னு உங்களுக்கு தோணுது. இதான் நீங்க செய்ய மாட்டீங்க. எத்தனையோ லட்சம் பேர் செய்ய மாட்டாங்க. நம்ம மட்டும் ஏன் செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து அந்த அன்மானதுன்றது இருக்குது. புரியுதா? புரியுங்களா? இப்ப இந்த அன்மானதுகள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த குடியோ போதையோ ஒரு 15-20% தான் பிரச்சனை. அப்ப 80-85% எது பிரச்சனையா இருக்குது? குணக்கோளாறு. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை ஒர்க் பண்ணணும். குடிக்காம இருந்தீங்கன்னா, குடிக்காம மட்டும்தான் இருந்தீங்க, அந்த குடிக்காம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த 11 வழிமுறைய இந்த வாழ்க்கை எங்களால் சரியாக நடத்த முடியவில்லை அப்படின்றத வந்து நீங்க பண்ணணும். நீங்க பண்ணாதான் வந்து நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். 1-2 முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த அன்மானதுன்றத குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதமா இருந்திருக்கும், குடிக்கிறதுக்கு அப்புறம் எல்லா விதத்திலுமே அன்மானது அதிகமா இருக்கும். குடும்பத்துல பல விதமான பிரச்சனை, உறவு முறையில பல விதமான பிரச்சனை, பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனை வந்திருக்கும். கடன், வேலை போறது, சொத்து போறது, நிறைய பிரச்சனை, சமுதாயத்துல கெட்ட பேர் நிறைய இருக்கும். இப்ப நீங்க ஒருவேளை நீங்க குடிக்காம இருக்கிறீங்க, போதை பண்ணாம இருக்கிறீங்க, எல்லாமே மேனேஜபிள் ஆயிடுமா? வெரி குட். உடனே ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா ஆகும், டைம் எடுக்கும். நீங்க எந்த அளவு ப்ரோக்ராம் ஒர்க் பண்றீங்களோ, எந்த அளவு ஆனஸ்டா ஆத்மார்த்தமா நீங்க ப்ரோக்ராம் எடுத்து ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேனேஜபிள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரலாம். பிரச்சனை இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை நல்லாவும், குடும்பமோ வேலையோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவீங்க. ஆனா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து 100% பர்ஃபெக்ட் ஆகுமா, 100% மேனேஜபிள் ஆயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகவே ஆகாது. உயிர் வாழ வரைக்கும் சரி இந்த அன்மேனேஜபிள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா மேனேஜபிள் ஆகிடுமே தவிர 100% பர்ஃபெக்ஷன் கிடைக்கவே கிடைக்காது.
அதனால வந்து 100% பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சில நேரத்துல என்ன ஆகணும், சில பேருக்கு நான் குடிக்கும் போது இப்படி இருந்தேன், குடியை நிறுத்தினோன்னு எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடும் எதிர்பார்ப்பீங்க. அப்படி ஆகாது. நிறைய டைம் எடுக்கிறது. நீங்க ப்ரோக்ராமை ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஆனா 100% பர்ஃபெக்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. இந்த அன்மேனேஜபிள் இது வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குடியை மட்டும் நிப்பாட்டினா போதும், போதையை மட்டும் நிப்பாட்டினா போதும்னு நினைக்கிறாங்க. இது வந்து பாதி ஆபரேஷன் மாதிரி. நிறைய பேரு அவங்களுடைய எது என்னன்னா, குடிக்காம இருந்தா குடிதானே பிரச்சனை அப்படின்னா போதும் அப்படின்ற மாதிரி குடிக்காம இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை. அதுதான் 11 ஸ்டெப்பு. நீங்க இந்த 11 ஸ்டெப்பை நீங்க பண்ணல அப்படின்னா, ஒண்ணு உங்களால குடிக்காம இருக்க முடியாது, திரும்ப ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது, போராட்டமா இருக்கும். அதனால முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்மேனேஜபிலிட்டி வந்து எதுல இருந்து நம்மளுக்கு உருவாச்சு, எப்போ உருவாச்சு அப்படின்றது நீங்க ஸ்டெப் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த உடல் இந்த அன்மேனேஜபிள் பாத்தீங்கன்னா 6 விஷயத்துல இருக்குது. உடல், மனம், ஆன்மீகம், பொருளாதாரம், குடும்பம், சமூகம்ன்றது. இந்த வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை. இந்த அன்மேனேஜபிள் பாத்தீங்கன்னா இந்த 6 விஷயம். இதுல இந்த 3 விஷயம் பாத்தீங்கன்னா உள்நிலை, நம்மளுக்குள்ள இருக்கிறது. இந்த உடல், மனம், ஆன்மீகம்ன்றது. இது 3 பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு வெளியில இருக்கிறது. வெளிநிலை, பொருளாதாரம், குடும்பம், சமூகம் அப்படின்றது. இப்ப என்ன பிரச்சனை, எந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் ஆகுது, எந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரும் எதிர்பார்க்கறது இவருடைய பொருளாதார நிலை நல்லா இருக்கணும், நான் விட்டதெல்லாம் குடிக்கணும், விட்டதெல்லாம் சம்பாதிக்கணும், குடும்பத்துல பிரச்சனை தேர்ந்தணும் உடனே அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சமுதாயத்துல ரெஸ்பான்சிபிள் ப்ரொடக்டிவ் மெம்பரா இருக்கும், ஒரு கெத்தாகணும் எதிர்பார்க்கறாங்க. கரெக்ட் தான், நல்லதுதான். ஆனா அது முன்னாடி எதை சரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். இதை நல்லா இருக்குனாதான் உங்க உடல் ரீதியா ஆரோக்கியம், மன ரீதியா சந்தோஷம், ஆன்மீக ரீதியா ஒரு சமநிலையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒண்ணு இது நல்லா இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இத வந்து உடல் ரீதியா சிக்கா இருக்கிறீங்க, மன ரீதியா வீக்கா இருக்கிறீங்க, ஆன்மீக ரீதியா ஜீரோல இருக்கிறீங்க, இதை நல்லா வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. இதுலதான் பிரச்சனையே உருவாகுது. வாழ்க்கை முழுவதும் ஏன் போராட்டமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்ய வேண்டியதை உங்க கிட்ட உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற 100% உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத சரியா வச்சுக்க மாட்டீங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லாததை சரியா வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. பிரச்சனை அங்கதான் உருவாகுது. இப்ப இந்த அன்மேனேஜபிள் வந்து நீங்க ஓரளவு மேனேஜபிள் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எதை சரி பண்ணணும், உள்நிலையை. நீங்க அதுதான் நிறைய பேர் வந்து உள்நிலையை விட்டுறாங்க. உடனே குடிய நிறுத்தணும்னு விட்ட கடனெல்லாம் அடிச்சிடணும், விட்டதெல்லாம் சம்பாதிச்சிடணும், பணத்தெல்லாம் உடனே வந்துடணும்னு எதிர்பார்க்கறாங்க. குடும்பத்துல அப்படியே இதாகணும் நினைக்கிறாங்க. சமுதாயத்துல உடனே தெரியாதான்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆகாது. நீங்க இதை எந்த அளவுக்கு உங்க கிட்ட இருக்கிறத எந்த அளவுக்கு நீங்க வந்து உடல் ரீதியா, மன ரீதியா, ஆன்மீக ரீதியா ஒரு மனுஷனா இருக்கிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி இதை நல்லா வச்சுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ப்ரோக்ராம்ல என்ன சொல்றாங்க, யூ சேஸ் த ப்ரோக்ராம், எவ்ரிதிங் சேசிங் யூன்றான். ப்ரோக்ராமை சேஸ் பண்ணிப்போ, மீதி எல்லாம் உன்னை சேஸ் பண்ணி வரும்ன்றாங்க. அதனால நிறைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யற தப்பு உடனே குடிய நிறுத்தணும்னு பொருளாதாரத்தை தேடிதான் ஓடுறாங்க. பொருளாதாரத்துக்கு பின்னாடி வந்து ஆன்மீகன்றது வராது, எக்கனாமிக் பின்னாடி ஸ்பிரிச்சுவாலிட்டி வராது. புரியுதா புரியலீங்களா? பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஆன்மீகம் வராது. ஆன்மீகன்றது முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பொருளாதாரன்றது வரும். இதுதான் புரியலீங்களா? நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, ஆன்மீகத்தை விட்டுடுறாங்க, ஆன்மீகத்தை அப்படியே குடிக்காத மட்டும் இருக்கிறாங்க. மற்றபடி மற்ற எந்த பாதி ஸ்டெப்பு தான் வேலை செய்யறாங்க, மற்றது எதுவுமே ஒர்க் பண்றது இல்லை. வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகுது. அதனால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்மேனேஜபிள் குடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது, சின்ன வயசுலயே உருவாயிடுச்சு. அதனாலதான் நம்ம குடிக்க போதைக்கு அடிமையானது. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முறையான வழி, முறையான சிகிச்சை, முறையான உதவி எடுத்துக்கணும் அப்படின்னா 100% இதுல இருந்து வெளியே வந்து சக்சஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணலாம், ஹாப்பியஸ்ட் லைஃப் லீட் பண்ணலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஆனா முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுதான் இது வந்து உள்நிலை, இது வெளிநிலை. இப்ப இது உடல் ரீதியா எப்படி ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 விஷயம் முக்கியமானது. அந்த சாப்பிட்ற சாப்பாடு,
உடற்பயிற்சி, உணவு, அந்த உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், இது மூணுத்தையும் வந்து ஓரளவு பேலன்ஸா பண்ணீங்கன்னா இதை வந்து அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கணும். உடல் ரீதியா எப்படி ஆரோக்கியமா இருக்குது, மன ரீதியா எப்படி சந்தோஷமா இருக்குது, ஆன்மீக ரீதியா ஒரு மனுஷனா எப்படி இருக்குதுன்றது வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இது இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த பவர்லெஸ் மட்டும் பார்த்துருக்கோம். பொறுத்தவரை சக்தி அற்ற வாழ்க்கை எங்களால் சரிவர நடத்தணும், இது மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் சக்தியில ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சக்தி எங்கன்னு கிடைக்கும், எப்படி வாழ்நாள் முழுவதும் இந்த சொப்ரைட்டிய, இந்த ரிகவரியை எடுத்துன்னு போறது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த செஷன் பொறுத்தவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்க? நோ டவுட். Yeah, thank you.